பெங்களூரு வெற்றி கொண்டாட்டத்தில் நெஞ்சை உலுக்கும் துயர சம்பவம். கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் உட்பட 11 பேர் பலியான சோகம். பெங்களூரு கூட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள், சிறுவர்கள் என பலர் படுகாயம். 50க்கும் மேற்பட்டோர் காயம் அடைந்துள்ளதாக தகவல். கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. உயிரிழந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய கர்நாடக அரசு பிரார்த்தனை செய்வதாக முதலமைச்சர் சித்தராமையா பேட்டி. பதினோரு பேர் உயிரிழந்த துக்க நிகழ்வை அரசியலாக்க விரும்பவில்லை. நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக, தவறு இழைத்தவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சித்தராமையா உறுதி. கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்காக மன்னிப்பு கோரினார் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார். காவல்துறை மீது குற்றம் சொல்ல முடியாது என பேட்டி. I don't blame my police department. They have done their best. But ನೀವೇ ನಿಮ್ಮ ಕಣ್ಣಲ್ಲೇ ನೋಡಿದಿರಿ, ಕ್ರೌಡ್ ನೋಡಿದಿರಿ, ಯಾರು ಕಂಟ್ರೋಲ್, ಅವ್ರಿಗೆ ಯಾರಿಗೂ ನಾವು ಯಾರು ದೊಣ್ಣೆಗೆ ತೀಸ್ಕೊಂಡು ಹೊಡೆಯಕ್ಕಾಗಲ್ಲ. ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. துயரமான தருணத்தில் பெங்களூரு மக்களுடன் துணை நிற்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உறுதி. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு அனைத்து உதவிகளையும் நிவாரணத்தையும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் மாநில பாஜக தலைவர் விஜயேந்திரா. மாநில அரசின் அலட்சியத்தால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு. வெற்றி கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதத்திற்கு மாநில அரசு பொறுப்பேற்க வேண்டும். துயர சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் விஜயேந்திரா வலியுறுத்தல். கர்நாடக காங்கிரஸ் அரசு முறையாக ஏற்பாடுகளை மேற்கொள்ளவில்லை என பாஜக குற்றச்சாட்டு. விராட் கோலி உள்ளிட்ட வீரர்களுடன் செல்ஃபி எடுக்கவே துணை முதலமைச்சர் ஆர்வம் காட்டியதாக விமர்சனம். கூட்ட நெரிசலை தடுக்கவே வெற்றி பேரணியை நிறுத்தியது மாநில அரசு. மைதானத்திற்கு வெளியே இவ்வளவு பேர் கூடுவார்கள் என யாரும் நினைக்கவில்லை என பிசிசிஐ துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா பேட்டி. ஆர்சிபி வீரர்களை வரவேற்க விதான் சவுதா, சின்னசாமி ஸ்டேடியம் உள்ளிட்ட இடங்களில் லட்சக்கணக்கானோர் குவிந்தனர். ரசிகர்களை கட்டுப்படுத்த வெறும் 5000 போலீசாரே பாதுகாப்பு பணியில் இருந்ததாக தகவல். சின்னசாமி மைதானத்தை ரசிகர்கள் சூழ்ந்த நிலையில் கழிவுநீர் கால்வாய் மூடி உடைந்ததால் பரபரப்பு. கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது ஒருவரை ஒருவர் முந்தி செல்ல முயன்றதால் அசம்பாவிதம் என நேரில் பார்த்தவர்கள் தகவல். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த பெங்களூருவில் 3 மெட்ரோ நிலையங்கள் மூடல். மெட்ரோ நிலையங்களுக்கு அதிக அளவு கூட்டம் கூடியதால் செய்வதறியாது திணறிய அதிகாரிகள். கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கமடைந்த கணவரின் உயிரை காப்பாற்ற துடிக்கும் மனைவி.
உயிருக்கு போராடியவரை காக்க முன்வந்த இளைஞர்கள். பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் ஆர்சிபி வெற்றியை கொண்டாட குவிந்த ரசிகர்கள். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் திரண்ட ஆயிரக்கணக்கான பெண்கள், இளைஞர்கள். பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் ஆர்சிபி அணியினர் ரசிகர்கள் வெற்றி கொண்டாட்டம். மைதானத்திற்கு வெளியே கண்ணீரும் கம்பலையுமான சோக காட்சிகள். பெருந்துயரத்தை அடுத்து சின்னசாமி மைதானத்தில் வெற்றி கொண்டாட்டம் பாதியில் நிறுத்தம். நிகழ்ச்சி துவங்கிய 10 நிமிடங்களுக்குள் நிறுத்தப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தகவல். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டமாக நடத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவிப்பு. முதற்கட்டமாக 2026 அக்டோபரிலும், 2ஆம் கட்டமாக 2027 மார்ச் மாதத்திலும் கணக்கெடுப்பு நடத்த திட்டம். நாடு முழுவதும் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். மருத்துவமனைகளில் ஆக்சிஜன், வெண்டிலேட்டர் போன்ற அத்தியாவசிய பொருட்களை கையிருப்பில் வைக்க உத்தரவு. திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் தாக்கல் செய்த அவதூறு வழக்கு விசாரணைக்கு சீமான் நேரில் ஆஜராக வேண்டும். ஜூலை 7ஆம் தேதி சீமான் நேரில் ஆஜராகவில்லை எனில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் எனவும் நீதிபதி எச்சரிக்கை. டெல்லியில் பிரதமர் மோடியுடன் ஆஸ்திரேலிய துணை பிரதமர் ரிச்சர்ட் மார்லஸ் சந்திப்பு. இருநாட்டு உறவுகள், இந்தோ பசிபிக் பாதுகாப்பு குறித்து முக்கிய ஆலோசனை. பகுஜன் சமாஜ் கட்சி சின்னமான யானையை தாவேகா கட்சி கொடியில் பயன்படுத்த தடை கோரிய வழக்கு. கட்சி தலைவர் விஜய் விளக்கம் அளிக்க சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றம் உத்தரவு. சென்னை பல்லாவரம் அருகே மின்சார பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளம் கிடப்பில் போடப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி. உயிர் பலி ஏற்படும் முன் தடுப்பு வேலிகளை அமைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. கொடைக்கானல் குணா குகை பகுதியில் மலேசியாவில் இருந்து சுற்றுலா வந்தவர்களுடன் வனத்துறை அதிகாரிகள் மோதல். வனத்துறை பெண் அதிகாரி மற்றும் தற்காலிக ஊழியர்கள் போனை பிடுங்கி தாக்குதல் நடத்தியதாக சுற்றுலா பயணிகள் புகார். மூஞ்சிலே அடிச்சாங்க. தனது சிறு வயது தோழி வன்ஷிகாவை கரம் பிடிக்கிறார் இந்திய அணி வீரர் குல்தீப் யாதவ். லக்னோவில் இருவருக்கும் நடந்த நிச்சயதார்த்தத்தில் குடும்பத்தினர், கிரிக்கெட் வீரர்கள் சிலர் பங்கேற்பு. Brilliant individuals recognize and utilize the opportunity that knocks once in a lifetime. Olive Tree Global School, Madhavaram. Admissions open for grade 4 to 11. Olive Tree, a school for future leaders.